ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டூ. இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 3121 இருக்கு. அண்ட் இது மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி கவுண்ட் தி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒன் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இதுவும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிங்ல இருக்கிறத ஸ்பெஷல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, சேம் கேரக்டரோட லோயர் கேஸும் அப்பர் கேஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து கேரக்டர் ஒன்ல சால்வ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்ரி லோயர் கேஸ் வந்து அப்பியர்ஸ் பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏங்கிறது லோயர் கேஸ் அப்படின்னா, இது வந்து கேபிட்டல் ஏக்கு முன்னாடியே வந்து அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் நம்ம செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி அப்பியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு கவுண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இது வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா நம்ம வந்து எத்தனை ஸ்பெஷல் லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். இப்ப எக்ஸாம்பிள் ஒன் பாருங்களேன். இதுல வந்து ஸ்மால் ஏ வந்து கேபிட்டல் ஏக்கு முன்னாடியே தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்மால் ஏ கூட வந்து கேபிட்டல் ஏக்கு அப்புறம் வரவே இல்லை. அப்ப இது ஒரு கவுண்ட். கரெக்டா? தென் வந்து ஸ்மால் பி வந்து கேபிட்டல் பிக்கு முன்னாடியே வந்து அப்பியர் ஆயிருக்கு. அப்ப இன்னொரு கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்மால் சி வந்து கேபிட்டல் சிக்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்ப கவுண்ட் 3. ஸோ நம்ம வந்து கவுண்ட் 3 வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்கன்னா ஏபிசி. ஸோ இதுல வந்து அப்பர் கேஸே கிடையாதுங்கிறப்ப நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ அதே எக்ஸாம்பிள் 3ல பாத்தீங்க அப்படின்னா இங்க கேபிட்டல் ஏ இருக்கு. பட் இதுக்கு அப்புறம் தான் ஸ்மால் ஏ வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு இன்வேலிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் வந்து ஸ்மால் பி இங்க இருக்கு, கேபிட்டல் பி இங்க ஒரு இருக்கு. பட் இதுக்கப்புறமும் ஒரு ஸ்மால் பி இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் பிக்கு அப்புறம் ஸ்மால் பி எதுவுமே வரக்கூடாது. பட் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இதுவும் இன்வேலிட் தான். தென் வந்து சி பார்த்தோம்னா கேபிட்டல் சி இருக்கு, ஸ்மால் சி இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம இதை கவுண்டாவே எடுத்துக்க முடியாது. ஸோ ஜீரோங்கிறத நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆஸ்கி வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு நம்ம இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். தென் வந்து இதுக்குரிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் 1. அந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம பூலியன் அரே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து இன்டீஜர் அரே தான் யூஸ் பண்ண போறோம். அங்க வந்து நம்ம பூலியன் அரேல வச்சு ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் இங்க வந்து அதோட இண்டெக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இனிஷியலா அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 2 இன்டீஜர் அரேவை இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, லோயருக்கு வந்து 26 கேரக்டரோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம இங்க வந்து 2 அரேவை எடுத்திருக்கோம். எப்படி அப்படின்னா, இப்போ இது வந்து லோயர் கேஸ்ல வந்து ஏக்குரிய இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து ஏ வந்து இது 0th இண்டெக்ஸ்ல இருக்கா, அப்ப 0ன்னு முதல் ஸ்டோர் பண்ணுவோம். தென் வந்து இன்னொரு ஸ்மால் ஏ வந்துருச்சு. அப்ப இதை வந்து எடுத்துட்டு இங்க 1ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து லோயர் கேஸுக்கு ஸ்டோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அப்பர் கேஸுக்கும் வந்து 26 கேரக்டருக்கும் நம்ம அதோட இண்டெக்ஸை இங்க ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து 0த்துல ஸ்டார்ட் ஆகி 25 வரைக்கும் இருக்கு இதோட இண்டெக்ஸ். ஸோ இதுதான் அதோட கோடு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ் வந்து i ஈக்குவல் டு 0த்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஒரு கேரக்டரா நம்ம வந்து கேரட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இங்க கேரக்டரை ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸ்டோர் பண்ணிட்டு தென் லோயர் கேஸான்னு முதல்ல செக் பண்றோம். அந்த வந்திருக்க கேரக்டர் வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஸ்மால் ஏவும் லெஸ்ஸர் தன் ஈக்குவல் டு ஸ்மால் இசட் இருந்தா லோயர் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணி உள்ள கொண்டு வருவோம். இப்போ வர்ற கேரக்டருக்கு வந்து பின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 98. இப்போ மைனஸ் நம்ம ஏன்னு போட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 97. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் அதோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் வந்து பிக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏ இங்கே, பி இங்க, சி இங்க ஒரு ஒரு கேரக்டரோட இண்டெக்ஸை தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். தென் வந்து இப்போ வந்து இது லோயர் கேஸா இல்லை அப்படின்னா அப்பர் கேஸ்ல வரும். அப்பர் கேஸ்ல வரும்போது ஏன் இந்த மாதிரி செக் பண்றோம் அப்படின்னா, இனிஷியலா நம்ம வந்து இந்த அரேல வந்து எல்லாத்துக்கும் -1 தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் சரி, செகண்ட் இண்டெக்ஸ்லையும் சரி -1 தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். தென் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்ற அப்பர் கேஸை மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம். இப்போ இன்கேஸ் வந்து ஏ இருக்கு, தென் கேபிட்டல் ஏ இருக்கு, ஸ்மால் ஏ இருக்கு, அகைன் கேபிட்டல் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணோம்னா இது வந்து வேலிடா போயிடும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஸ்மால் ஏக்கு இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு ஸ்டோர் ஆயிரும். கேபிட்டல் ஏக்கு வந்து 3ன்னு ஸ்டோர் ஆயிரும். இது 0th இண்டெக்ஸ் இருக்கு, 1 2 3 இந்த மாதிரி இருக்கு இண்டெக்ஸ்ல. இப்போ நம்ம நார்மலா அப்படியே வந்து ஒவ்வொரு தடவையும் அதோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிட்டோம் இருங்க, இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிரும். அப்போ வந்து நம்ம ஃபைனலா வந்து செக் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது 2 லெஸ் தென் 3 பார்ப்போம். ஆமா அப்படிங்கிறப்ப இது ஒரு வேலிட் ஆயிரும். பட் இது ஒரு இன்வேலிட். எப்பவுமே கேபிட்டல் லெட்டருக்கு முன்னாடி தான் ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க ஸ்மால் லெட்டர் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது இன்வேலிட். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர், அதை தான் இங்க ஸ்டோர் பண்றோம். இனிஷியலா வந்து -1 இருக்கும். -1 இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வருது அந்த கேபிட்டல் லெட்டர். ஸோ அப்போ நம்ம வந்து ஐல ஸ்டோர் பண்ணிடுவோம்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதே எடுத்துக்கங்களேன். இப்ப கேப்பிட்டல் ஏ வரும்போது 1 வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ வந்து கேப்பிட்டல் ஏக்கு வந்து -1 இருக்கும். பட் 1 ஸ்டோர் ஆயிரும். தென் அகைன் செக் பண்ணும். கேப்பிட்டல் ஏவே இங்க வரும்போது தேர்ட் இண்டெக்ஸ்ல வரும்போது கேப்பிட்டல் ஏ செக் பண்ணும். மைனஸ் ஈக்குவல்டான்னு பார்க்கும். இல்ல அப்படிங்கிறப்ப நமக்கு இதுக்குள்ள ரீஅசைன் ஆகாது. அதே வேல்யூ தான் இருக்கும். இது ஈக்குவல் -1ங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரனால மட்டும் தான் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்றோம். இல்லைன்னா இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணாதான் நம்ம கரெக்டா வந்து வேலிடானதை நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி வந்து கவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இனிஷியலா வந்து கேரக்டர் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ செக் பண்ணும். இது வந்து ஒரு லோயர் கேஸ் அப்படிங்கிறப்ப இந்த லோயர் கேஸுக்குரிய இண்டெக்ஸை வந்து 0th இண்டெக்ஸ்ல நம்ம ஏக்குரியது ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் வந்து அடுத்த ஏ வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம ஒன்று தான் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து கேபிட்டல் ஏ வருது. கேபிட்டல் ஏ வரும்போது அதோட இண்டெக்ஸ் பார்த்தோங்க அப்படின்னா 0, 1, 2. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ இங்க வந்து 2ங்கிற வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். தென் வந்து அகைன் பி வருது. இப்போ பிக்கு என்ன வேல்யூ இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3. 3ங்கிறத இங்க ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் ஸ்மால் சி வந்திருக்கு. ஸ்மால் சிக்கு வந்து 4 தான் இண்டெக்ஸ். ஸோ 4 ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்து கேபிட்டல் பி வந்திருக்கு. கேபிட்டல் பிக்கு வந்து இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. ஸோ வந்து ஆல்ரெடி -1 இருக்கான்னு பார்ப்போம். ஆமா அப்படிங்கிறப்ப தான் நம்ம 5 ஸ்டோர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்பர் கேஸுக்கு. தென் வந்து சி வரும். கேபிட்டல் சி வரும்போது இதுவும் வந்து செக் பண்ணுவோம். ஆல்ரெடி -1 இருக்கா அப்படின்னு. இருக்குங்கிறனால ஃபர்ஸ்ட் டைம் வருது. அப்போ நம்ம அதோட இண்டெக்ஸை 6ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணிட்டு நம்ம இந்த 26 கேரக்டருக்கும் 3 கண்டிஷன் செக் பண்றோம். எப்படி அப்படின்னா இது லோயர் கேஸ்லயும் இருக்கணும், அப்பர் கேஸ்லயும் இருக்கணும். தென் லோயர் கேஸ்ல இருக்க லெட்டர் வந்து அப்பர் கேஸோட இண்டெக்ஸை விட லெஸ் தென்னா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்றோம். இப்போ லோயர் வந்து ஏன் நாட் ஈக்குவல் டு -1 போட்டுக்கன்னா இனிஷியலா இந்த அரேல எல்லாமே -1 தான் ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம வந்து -1 வந்து நாட் ஈக்குவல்ல இருந்தா மட்டும் தான் இங்க நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருப்போம். அப்பதான் இது அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மாத்திருப்போம். அப்படி மாறாம இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே நம்மளுக்கு ஃபெயில் ஆகி இந்த இஃப் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஸோ அதை தான் நான் இனிஷியலாவே செக் பண்ணியிருக்கேன். லோயர் கேரக்டர் இருக்கா, தென் அப்பர் கேரக்டர் இருக்கான்னு இங்க செக் பண்றோம். ரெண்டுமே செக் பண்ணதுக்கு அப்புறம் லோயர் வந்து லெஸ் தென் அப்பரா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அரேல வந்து லோயருக்கு வந்து 1 இருக்கு. ஸோ இனி ஃபர்ஸ்ட் வந்து 1 லெஸ் தென் 2 செக் பண்ணும். ஆமா அப்படிங்கிறப்ப நம்ம கவுண்ட் வந்து 1ன்னு ஸ்டோர் ஆயிரும். தென் வந்து ரெண்டாவது இதுக்கு வரும். ரெண்டாவது கேரக்டர் என்னது பி. பிக்கு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது இங்க வந்து 3 இருக்கும். கரெக்டா? ஸ்மால்ல 3 இருக்கும். கேபிட்டல்ல வந்து 5 இருக்கும். ஸோ இது செக் பண்ணும் போதும் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு ட்ரூ தான். ஸோ பி கேபிட்டல் பிக்கு முன்னாடி ஸ்மால் பி அப்பியர் ஆயிருக்குன்ட்டு. தென் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் செக் பண்றோம். செகண்ட் இண்டெக்ஸ் கேபிட்டல் சி. கேபிட்டல் சி வந்து லோயர் கேஸ் வந்து 4th இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்பர் கேஸ் வந்து 6th இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்ப இதுவும் ட்ரூ தான். அப்படினால நம்ம கவுண்ட் வந்து 3ன்னு வந்து கிடைச்சிரும். தென் அடுத்து வந்து இண்டெக்ஸ் 3ல செக் பண்ணும். இண்டெக்ஸ் 3 நமக்கு -1 தான் இருக்கும் டிக்கு. அதே மாதிரி அதே மாதிரி வந்து இசட் வரைக்கும் நமக்கு -1 தான் இருக்கும். ஸோ அப்பர் கேஸ்லயும் -1 தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஸ்கிப் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஃபைனலாக நம்ம கவுண்ட் வந்து 3 தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா O ஆஃப் n தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த அதில் இருக்க எல்லா கேரக்டரும் நம்ம செக் பண்ணுறதுனால இது O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். தென் இங்கே வந்து O ஆஃப் 26ங்கிறது ரன் ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம கான்ஸ்டன்ட்னால நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா O ஆஃப் 26ன்னு ரன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 26 கேரக்டருக்கு இங்கே ஃபிக்ஸ்டாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் இது கான்ஸ்டன்ட்னால இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து O ஆஃப் 1ல தான் ரன் ஆகும் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக வந்து நான் இங்கே 2 அரே கிரியேட் பண்ணிடுறேன். லோயருக்கு 1, அப்பருக்கு 1. தென் அதில் வந்து -1 ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டராக எடுக்கிறோம். ஸோ இது லோயர் கேஸான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு லோயர் அரேல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். தென் அப்பர் கேஸ் இருந்துச்சுன்னா அப்பர் அரேல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஈக்குவல் -1 செக் பண்ணியிருக்கோம். தென் எல்லா கேரக்டருக்கும் நம்ம அதோட இண்டெக்ஸை ஐங்கிறது ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு இது வந்து நாட் ஈக்குவல் டு -1 தான். லோயரும் அப்பியர் ஆயிருக்கணும், அப்பரும் அப்பியர் ஆயிருக்கணும். தென் வந்து லோயர் லெஸ் தென் அப்பரா இருக்கணும். அப்பதான் நம்ம கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ தென் வந்து ஃபைனலாக வந்து கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அங்கே ரன் பண்ணி பார்த்தலாம். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடுறோம். ஸோ இது 8 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இதான் அதோட கோட். இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.